அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சியோட ஏப்ரல் 2017 கரண்ட் அஃபேர் குவிக் நோட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிக்கிறதுக்காக எங்களோட வெப்சைட் tnpsc.academy/current affairs அப்படிங்கிற லிங்க்ல தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷனை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஏப்ரல் 2017 கரண்ட் அஃபேர்ஸை ஒரு குயிக் கிளான்ஸை நம்ம இப்போ இந்த வீடியோ கிளாஸில் பார்க்க போகிறோம். நமக்கு நல்லாவே தெரியும் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு சர்டன் டாபிக்ஸாக எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட டாபிக்ஸில் ஏப்ரல் 2017 முக்கியமான டாபிக்ஸாக இங்கே நம்ம பார்க்க போகிறது அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்தந்த டாபிக்ஸ்லாம் ஏப்ரல் 2017 என்னென்ன இம்பார்ட்டன்ஸாக நடந்துச்சு, அதை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த குயிக் நோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம போகலாம். அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த அவார்டை கொடுத்தவங்க யார், அந்த அவார்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ப்ளஸ் அந்த அவார்டோட ரெசிபியன்ட், அந்த அவார்டை வாங்கினவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு அவார்டை சுற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால் டிஎன்பிஎஸ்சியோட அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ கிளாஸில் நாங்கள் கொடுத்துருக்க எல்லாமே ஏப்ரல் 2017 இம்பார்ட்டன்ட் இது எல்லாத்தையுமே நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு குயிக் கிளான்ஸ்க்காக. இதோட நாங்கள் இதில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் இது இல்லாமல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்க போஸ்ட்டில் பிடிஎஃபாக இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் பார்த்தோம்னா, டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அவார்டை ஆந்திர பிரதேஷோட சிஎம் சந்திரபாபு நாயுடு அவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸ் இந்தியா பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படிங்கிறவங்க டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அவார்டை இவர் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ் இந்தியா பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் இந்த அவார்டு யூஎஸ்ல இருந்து இவர் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள ரிலேஷனை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக, அதாவது யூஎஸ்க்கு இந்தியாவுக்குள்ள ரிலேஷனை ஸ்டேட் லெவலில், ரொம்ப முக்கியமாக ஸ்டேட் லெவலில் இவர் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அவார்டை யூஎஸ் இந்தியா பிரிட்டிஷ் கவுன்சில் ஆந்திர பிரதேஷோட சிஎம் சந்திரபாபு நாயுடு அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த அவார்ட் பார்த்தோம்னா, 6065 கேசஸை 327 நாளில், அதாவது 327 ஒர்க்கிங் டேஸில் 6065 கேசஸை டிஸ்போஸ் பண்ணதுக்காக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கேசஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்மளால் இதை ரிலேட் பண்ண முடியும். இவர் ஜஸ்டிஸ் தேஜ் பகதூர் சிங், அதாவது முசாஃபர் நகரோடைய ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் தேஜ் பகதூர் சிங், இவருக்கு 327 நாளில் 6065 கேஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கேசஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட கேசஸ் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுல இவர் குறைஞ்ச நாள்லேயே ரொம்ப கேசஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்காருக்காக இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த அவார்ட் பார்த்தோம்னா, ஏஷியன் பிஸ்னஸ் உமன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டை டாமே ஆஷா காம்கே அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏஷியன் பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கம்பெனி அப்படின்னு நினச்சிட வேணாம். இவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க இங்கிலாந்து, அதாவது யூகேல இருக்கக்கூடிய நாட்டிங்ஷயர் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜோடைய பிரின்சிபல் அண்ட் சிஇஓ, அதாவது யூகேவோட நாட்டிங்ஷயர் அப்படிங்கிற காலேஜோட ஒரு பிரின்சிபலும் சிஇஓவாகவும் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு எஜுகேஷனலிஸ்ட். இவங்களுக்கு தான் இந்த அவார்டு ஏஷியன் பிஸ்னஸ் உமன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கிலாண்டில் இருக்க இவங்களுக்கு ஏஷியன் பிஸ்னஸ் உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க ஒரு இந்திய வழியில் வந்தவங்க, ஒரு இந்தியன் டிசெண்டன்ட், அதனால தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, 2013 பிரிட்டிஷ் எம்பையரோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க பிரிட்டிஷை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவங்க இந்தியன் டிசெண்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஏஷியன் பிஸ்னஸ் உமன் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பிரிட்டிஷில் தான் இருக்காங்க. இதில் இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏஷியன் பிஸ்னஸ் உமன் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு தாமே ஆஷா கேம்கா அப்படிங்கிற இவங்களோட நேம் மட்டும் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம பார்த்துட்டா போதும். யங் சயின்டிஸ்ட் அவார்டை டாக்டர் அபிஷேக் சாஹா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த யங் சயின்டிஸ்ட் அவார்டு அப்படிங்கிறது எதோட ரிலேட்டான அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் ஜியோ சயின்ஸ் அவார்டோட ரிலேட் ஆனது. இந்த நேஷனல் ஜியோ சயின்ஸ் அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த அவார்ட்லேயே அந்த நேம் இருக்குது, ஜியோ சயின்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் அதிகமாக நல்லா நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இதில் டாக்டர் அபிஷேக் சாஹா யாருன்னு பார்த்தோம்னா, கோவாவில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபியை சேர்ந்தவர். ஸோ இவர் ஜியோ சயின்ஸ் ஃபீல்டில் நிறைய சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இந்த யங் சயின்டிஸ்ட் அவார்டு இவர் கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவோட ஜனாதிபதியால் இந்த அவார்டு கொடுக்கப்படுது. அடுத்த அவார்டு பார்த்தோம்னா, கிருஷி கர்மன் அவார்டு 2015-16 உண்டான கிருஷி கர்மன் அவார்டை 3 ஸ்டேட்ஸ், ஹிமாச்சல் பிரதேஷ், திரிபுரா, தமிழ்நாடு, இந்த 3 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த கிருஷி கர்மன் அவார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷி அப்படிங்கிற வார்த்தை வந்து அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்தை சம்பந்தப்பட்ட வார்த்தை. அப்போ நீங்கள் அதிலிருந்து ரிலேட் பண்ணி எடுக்கலாம். விவசாயத்தில் நல்ல அதிகமாக வந்து விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு, விளைச்சல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ 2015-16 விவசாயத்தில் அதிகமாக வந்து விளைச்சல் அதிகமாக கொடுத்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி ஹிமாச்சல் பிரதேஷையும் திரிபுராவையும் தமிழ்நாட்டையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய ஸ்டேட்டே வந்திருக்கனால இது டிஎன்பிசியில் நம்ம இந்த கொஸ்டின் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்கள் இந்த 3 ஸ்டேட்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷும் திரிபுராவும் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்துடும், தமிழ்நாடு மட்டும் சதர்ன் ஸ்டேட்டாக வருது. அப்போ நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆப்ஷனில் வச்சாங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி அவார்டு பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது முக்கியமாக வந்து ஓவராலாக வந்து அதிகமான விளைச்சல் கொடுத்ததுக்காகவும், அதாவது முக்கியமாக உணவு தானியங்கள் ஃபுட் கிரைன்ஸ் அதில் வந்து அதிகமான விளைச்சல் கொடுக்கறதுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்த அவார்டு பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் பிரைஸ் அப்படின்னு சொல்லுங்க. இந்த அவார்டை வந்து ஸ்ரீ அனிருத்தன் வாசுதேவனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்ட்லேயே நேம் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் பிரைஸ். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து மொழிபெயர்ப்பு எதுக்காக கொடுப்பாங்க, ஒரு புக்கை மொழிபெயர்ப்பு பண்ணதுக்காக கொடுப்பாங்க. அப்போ இவர் எந்த புக்கை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழில் எழுதப்பட்ட மாதுரு பாகன் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கை தமிழில் யார் எழுதினது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பெருமாள் முருகன் அப்படிங்கிறவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கை இவர், அதாவது ஸ்ரீ அனிருத்தன் வாசுதேவன், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த புக்கை வந்து இங்கிலீஷில் ஒன் பார்ட் உமன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அந்த மொழிபெயர்ப்புக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எல்பிஜி இம்போர்ட்டரில் இந்தியா வந்து செகண்ட் ரேங்க்ல வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே இந்தியா கூட போட்டியில் இருக்க சைனா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. அதே மாதிரி எல்பிஜியோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அது நமக்கு நல்லாவே தெரியும், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். நெக்ஸ்ட் அவார்ட் பார்த்தோம்னா தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்து ஃபிலிம் மேக்கர் காசிநாதுனி விஸ்வநாத் வாங்கியிருக்காரு. இது ஆக்சுவலாக வந்து 2016 உண்டான அவார்டு, அதாவது 2016 அவார்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. 2015 அவார்டு இவருக்கு முன்னாடி யார் வாங்கியிருக்காருன்னு பார்த்தா ஹிந்தி ஆக்டர் மனோஜ்குமார் வாங்கியிருக்காரு. அடுத்து வந்து மிஸ் டீன் யூனிவர்ஸ் 2017 அப்படிங்கிறத வந்து இந்தியாவை சேர்ந்த ஸ்ருதி கவுர் வாங்கியிருக்காங்க. இவங்க யூபியில் இருக்க நோய்டா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. ஸோ இதோட வந்து நமக்கு அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது ஏப்ரல் 2017 இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் பார்த்துட்டோம். நம்ம அடுத்த டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் டாபிக் பார்த்தோம்னா நமக்கு ஏப்ரல் 2017 ஒரே ஒரு புக்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக லிஸ்ட்டாக இருக்குது. அது என்னன்னா வந்து லைஃப் ஜேர்னி ஆஃப் திரௌபதி பற்றி சீனியர் காங்கிரஸ் லீடர் எம் வீரப்ப மொய்லி எழுதியிருக்காரு. நம்ம இதோட கண்டினியூஷனாக ஸ்போர்ட்ஸ் டாபிக் போயிடலாம். ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா யார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் டிஎன்பிசியில் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பேட்மிண்டனில் ப்ரெசென்ட்டாக கலக்கிக்கிட்டு இருக்க பிவி சிந்து வந்து இந்தியா ஓப்பன் சூப்பர் சீரிஸ் 2017 கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை எதிர்த்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே ஒலிம்பிக் சாம்பியனாக இருக்கிற ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கரோலினா மாரின் அப்படிங்கிறவங்களை எதிர்த்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இந்தியா ஓப்பன் சூப்பர் சீரிஸ் 2017 டெல்லியில் இந்தியாவில் தான் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினில் வந்து பிவி சிந்து ஒலிம்பிக்கில் எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க கிட்ட தோத்து போனாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒலிம்பிக் சாம்பியன் கரோலினா மாரினோட கண்ட்ரி கேட்டிருந்தாங்க, ஸ்பெயின், அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த ஒலிம்பிக் சாம்பியன் கரோலினா மாரினோட நேம் கேட்டதில்லை. பட் இந்த தடவை பிவி சிந்து அவங்களே எடுத்து ஜெயிச்சிருக்கனால மேபி அடுத்த எக்ஸாம்ஸில் அவங்களோட நேம் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரியானா லிஸ்டன் அப்படிங்கிறவங்க கரீபியன் நேஷனில் நடந்த 200 மீட்டர் ரேஸில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிரியானா லிஸ்டன் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஜமாய்க்கா நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ ஜமாய்க்கா ரேஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர ஒரு முக்கியமான வேர்ல்டு ரெக்கார்டு அத்லட் வந்து உசைன் போல்ட் தான். அதே மாதிரி உசைன் போல்ட்டோட ரெக்கார்ட் கிட்டவே இவங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அதனால உசைன் போல்ட்டுக்கு அடுத்து இவங்க சக்ஸஸராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்களை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து பிரியானா லிஸ்டன் ஜமாய்க்கா நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து பார்த்தோம்னா பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் வந்து பிவி சிந்துவை வந்து அவங்களோட ஓவரால் கேரியரில் வந்து இந்த வருஷத்துக்கு கேரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி செகண்ட் பிளேஸில் அவங்கள அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பாக்ஸர் ஷியாம் குமார் வந்து தாய்லாந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட், அதாவது பேங்காக்ல நடந்த தாய்லாந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல கோல்டு வின் பண்ணியிருக்காரு. இவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இதே கேம்ல 2015 இவர் தான் கோல்டு வின் பண்ணாரு. ஸோ இப்போவும் இவர் வந்து இந்த 49 kg கேட்டகரியில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 6th ஏஷியன் பில்லார்ட்ஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து பங்கஜ் அத்வானி வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு இது வந்து 7th ஓவரால் ஏஷியன் சாம்பியன்ஷிப் டைட்டில். ஆனால் இவர் இப்போ இப்போ ஜெயிச்சிருக்கிறது வந்து 6th ஏஷியன் பில்லார்ட்ஸ். இவர் யாரை எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா சௌரவ் கோத்தாரிங்கிறவர், அவரும் இந்தியன் தான், அவர் எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஃபைனலுக்கு போன 2 பேருமே இந்தியன்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெங்களூரை சேர்ந்த சாகர் பஹேத்திங்கிறவங்க போஸ்டன் மராத்தான், அதாவது யூஎஸ்ல நடக்கக்கூடிய ஹிஸ்டாரிக் போஸ்டன் மராத்தானை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்னன்னா வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து விஷுவலி இம்பேர்ட் இந்தியன் ரன்னர்.
அதாவது இந்தியாவில இருந்து இந்த போஸ்டன் மராத்தானை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுல இவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்வையற்ற வீரர். அடுத்து பார்த்தோம்னா கோல்ஃப் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அவார்ட்ஸை வந்து ரீசெண்டா எஸ்எஸ்பி சௌராசியா அண்ட் அதித்யா அசோக் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்டான அச்சீவ்மெண்ட் பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த 101 வயசான மான் கவுர் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்பிரிண்டர், அதாவது ஷார்ட் மீட்டர் ரேஸ் போடக்கூடியவங்க. இவங்க நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஆக்லாண்டில் நடந்த வேர்ல்டு மாஸ்டர்ஸ் கேம் அப்படிங்கிற இதில் வந்து 100 மீட்டர் ரேஸில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அதாவது மான் கவுருங்கிறவங்க 101 வயசு ஆகுது இவங்களுக்கு. இவங்க வந்து ஒரு ஸ்பிரிண்டர் அத்லெட்டாக இருக்கிறவங்க. இவங்க வேர்ல்டு மாஸ்டர்ஸ் கேமில் 100 மீட்டர் ரேஸில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம கடைசியாக பார்த்தோம்னா வந்து யூஎஸ் ஓப்பன் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் மொத்தமாக இந்தியா வந்து 16 கோல்டு மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு இந்த தடவை. ஸோ இதோட ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம். அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யாரை எந்த போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் சில இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு மட்டும் எந்த டேட்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிரித்திகா யாஷினிங்கிறவங்கள வந்து தமிழ்நாடு போலீஸ் செலெக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் எஸ்ஐயா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் போலீஸ் அஃபீஷியலாக, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் போலீஸ் அஃபீஷியலாக அப்பாயிண்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் பர்சன்ட் இவங்க பிரித்திகா யாஷினி தான். அடுத்து பார்த்தோம்னா வந்து ஹைகோர்ட் ஆஃப் சென்னை, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட், நமக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் இருந்த அதோட நியூ சீஃப் ஜஸ்டிஸாக வந்து இந்திரா பானர்ஜி அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு செகண்ட் வர்ற உமன் சீஃப் ஜஸ்டிஸ். இவங்களுக்கு முன்னாடி இருந்த உமன் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கந்தகுமாரி பாத்நாகர் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காங்க. இவங்க செகண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செகண்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸாக இந்திரா பானர்ஜி அப்பாயிண்ட் ஆகிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ், இவங்களுக்கு முன்னாடி யார் ரிட்டையர் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எஸ்கே கவுல் அப்படிங்கிறவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அவரோட ஃபுல் நேம் வந்து சஞ்சய் கிஷன் கவுல் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். இப்போ பிரசன்ட்டாக ஜஸ்டிஸ் இந்திரா பானர்ஜியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்டர் எம்எஸ் தோனியை வந்து ஒரு கௌரவ போஸ்டாக வந்து கல்ஃப் ஆயிலில் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை என்னைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 3 வந்து கல்ஃப் ஆயிலோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸில் அவரை ஒரு நாள் மட்டும் சிஇஓவா எம்எஸ் தோனி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுப்சாய், இவங்க ஒரு உமன் ஆக்டிவிஸ்ட். இவங்களை வந்து யூஎன் மெசஞ்சர் ஆஃப் பீஸா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பிரசண்டா. அடுத்து பார்த்தோம்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் முக்தா தத்தா தோமர் அப்படிங்கிறவங்களை வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி, அதாவது ஜெர்மனி நாட்டோடைய அம்பாசிடராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா இருந்த ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். இப்போ பிரசண்டா வந்து ஜெர்மனி நாட்டோடைய அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது IBBI, அதுக்கு மெம்பராக வந்து முகுலிதா விஜயவார்கியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இவங்க வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 அப்படிங்கிற அந்த கோடு, அதாவது அந்த லாவை வந்து ஃப்ரேம் பண்றதுல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சவங்க. இவங்களை இப்போ பிரசண்டா இந்த IBBIயோட ஒன் ஆஃப் த மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஏப்ரல் 2017 இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக் டாபிக்ல ஏப்ரல் 2017 இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் பார்ப்போம். நாசாவோட, அதாவது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், யூஎஸோட நாசாவோட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கேசினி அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ அதோடைய ஃபைனல் மிஷனுக்கு வந்திருக்கு. அதை தான் கேசினிஸ் கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தோம்னா 1997 நாசா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாட்டர்ன், அதாவது சனி கிரகத்தை சுற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் அதை சுற்றி உள்ள இருக்கக்கூடிய அதோடைய மூன், அதாவது சாட்டர்ன் சனி கிரகத்தோடைய மூணை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது அதோடைய ஃபைனல் இதுக்கு மிஷனுக்கு வந்திருக்கு. அது இப்போ கரண்டாக நியூஸில் வந்ததுனால இப்போ அதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். அதை வந்து கேசினிஸ் கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கேரளாவுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா, அதாவது கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருந்து ஒரு ட்ரீ லிவிங் கிராப் ஸ்பீஷஸ், அதாவது மரத்தில் வாழக்கூடிய ஒரு நண்டு வகையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து கனிமரஞ்சந்து அப்படின்னு சொல்லி அதை கூப்பிடுறாங்க. இது புதுசாக நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸில் கண்டுபிடிச்சனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதோட பேரை நல்லா பார்த்துக்கோங்க, கனிமரஞ்சந்து அப்படின்னு சொல்றாங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிராபோ அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட்டை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா டாடா மோட்டார்ஸ், அதாவது டாடா கம்பெனியோட சார்ந்து உள்ள TAL அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அந்த TALனா என்னன்னு பார்த்தோம்னா
டாடா ஆட்டோகாம் சிஸ்டம்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பெனி வந்து இந்த பிராபோ அப்படிங்கிற ரோபோட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்தியாவிலேயே முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்டிகுலேட்டட் ரோபோட். அதாவது இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ரோபோட்டா முதல்ல இந்தியாவில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பேரு பிராபோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிராபோ அப்படிங்கறது எதுக்காக அப்படின்னா வந்து பிரேவோ ரோபோட் அப்படிங்கறத ஷார்ட் ஃபார்ம்ல பிராபோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா TIL மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட இஸ்ரோ சேட்டலைட் சென்டர், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஏப்ரல் 19 வந்து ஆரியபட்டா டே ஆர் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆரியபட்டா டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆரியபட்டான்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா, நம்ம அனுப்பிச்ச ஃபர்ஸ்ட் சேட்டலைட். அதாவது இந்தியா வந்து இந்த ஏப்ரல் 1975ல 42 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் 19ல தான் வந்து ரஷ்யால இருந்து ரஷ்யன் ராக்கெட்ல வச்சு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை வந்து அனுப்பிச்சோம். அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டாடுறதுக்காக அந்த டேவை வந்து ஆரியபட்டா டே ஆர் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்லி இஸ்ரோல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா வந்து, மங்கோலியா கண்ட்ரில இருந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டா மொங்கோல் சாட் 1 அப்படிங்கறத வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டா அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சேட்டலைட்டை வந்து ஜெனரலா ஸ்பேஸ் ரிசர்ச்காகவும் மேப் மேக்கிங் மற்றபடி உள்ள நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சேட்டலைட்டை அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஃபைனலா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில பார்த்தோம்னா வந்து 3D பிரிண்டிங்ல ஒரு புது டெக்னாலஜியை, அதாவது ஒரு புது ப்ராசஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது பேரு ஸ்டீரோலித்தோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா 3D பிரிண்டிங், அதாவது வந்து ஒரு நார்மல் பிரிண்டிங் இல்லாம நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல நமக்கு தேவையான பொருட்களை அது என்ன வடிவத்துல இருக்கும் அப்படிங்கறத நேரடியா கம்ப்யூட்டர்ல நம்ம டிசைன் பண்ணதை பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது தான் 3D பிரிண்டிங். அந்த டெக்னாலஜியில வந்து கிளாஸை வச்சு பண்ற ஒரு சிஸ்டம்ல ஸ்டீரோலித்தோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு புது சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஸ்மால் ஆப்டிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கறத வச்சு இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, கிளாஸ் கான்கர்ஸ், அதாவது கிளாஸ் பிரிண்டிங் 3D பிரிண்டிங் டெக்னாலஜில இருக்க கிளாஸ் பிரிண்டிங்ல உள்ள புதுசா ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டா ஸ்டீரோலித்தோகிராஃபி அப்படிங்கறத நம்ம ஆன்சரா சூஸ் பண்ணணும். ஸோ இதோட நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக் டாபிக் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அடுத்ததா ஏப்ரல் 2017ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு பார்க்கலாம். லத்தீன் அமெரிக்கா, அதாவது நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு லத்தீன் அமெரிக்காங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எல் சால்வடார் அப்படிங்கிற நாடு உலகத்திலேயே முதல் முறையா வந்து மெட்டல் மைனிங் அப்படிங்கறத பேன் பண்ணிருக்காங்க. மெட்டல் மைனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலோகங்கள் எடுக்கிறதுக்காக உலோக சுரங்கங்கள் தோன்றது. அந்த உலோக சுரங்கங்கள் தோன்றது எல்லாத்தையுமே இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உலகத்திலே முதல் முறையா இவங்க பேன் பண்ணிருக்காங்க. எதுக்காக பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அதை பேன் பண்ணிருக்காங்க. இந்த எல் சால்வடார் அப்படிங்கிற நாட்டை பத்தி பார்த்தோம்னா, லத்தீன் அமெரிக்கால இருக்கிற மோஸ்ட்லி டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரியா இருக்காங்க. டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரினா வந்து குறைஞ்ச இடத்துலயே வந்து அதிகமான மக்கள் வந்து வாழ்றது, அதாவது கம்மியான இடத்துலயே வந்து அதிகமான மக்கள் வாழ்றது, அதான் டென்ஸ்லி பாப்புலேட்டட்னு சொல்லுவோம். அந்த ஒரு நாடா இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுடைய என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காக மெட்டல் மைனிங்கை இவங்க உலகத்தில் முதல் முறையா வந்து எல் சால்வடார்ல பேன் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா, நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்ல வந்து ஜம்முக்கும் ஸ்ரீநகர், அதாவது ஜம்மு சிட்டிக்கும் ஸ்ரீநகருக்கும் நடுவில் வந்து ஒரு புது டனல், அதை வந்து ரோடு டனல் உருவாக்கியிருக்காங்க. அதாவது ரோடு வழி சுரங்கப்பாதை உருவாக்கியிருக்காங்க. அதை செனானி நஷ்ரி டனல் அப்படின்னு சொல்றாங்க. செனானிங்கிற இடத்துல இருந்தும் நஷ்ரிங்கிற இடத்துக்கு இது கனெக்ட் ஆகுது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இதுதான் வந்து ஏசியாவிலே லாங்கஸ்ட் ரோடு டனலா வருது. அதே மாதிரி இப்போ இந்த டனல் ஓபன் பண்ணிட்டா வந்து கிட்டத்தட்ட இந்த செனானிக்கு நஷ்ரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரம் வந்து 2 மணி நேரம் வந்து குறைஞ்சிருது. டிரைவிங் ஹவர்ஸ் வந்து 2 மணி நேரம் குறைஞ்சது. இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டா இது வந்து ஏசியாலே லாங்கஸ்ட் அப்படிங்கறத வந்து கேட்கலாம். இன்னொன்று வந்து இது எந்த ஸ்டேட்ல இருக்கு, இது எந்த 2 சிட்டிக்கு நடுவில் இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்கலாம். செனானி நஷ்ரிங்கிறது வந்து ஜம்முக்கும் ஸ்ரீநகருக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஏப்ரல் மாசத்துல வந்து கேரளால பாதயானி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்றாங்க. இந்த ஃபெஸ்டிவலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு திராவிடியன் ஏன்ஷியன் ஃபெஸ்டிவலா இருக்கு. அதாவது முன்காலத்துல இருந்தே இதை வந்து அவங்க கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த ஃபெஸ்டிவலை வந்து காடஸ் பத்ரகாளியை ஹானர் பண்றதுக்காக இவங்க கொண்டாடுறாங்க. ஸோ பாதயானி ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல நடக்குது அப்படிங்கறத கேட்கலாம். இது கேரளால நடக்குது. அடுத்து ஏப்ரல் மாசத்தோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5, 6, 7 அப்படிங்கிறது கண்டினியூஸா 3 இம்பார்ட்டன்ட் டேட்டா வருது. அதாவது ஏப்ரல் 5 பார்த்தோம்னா 54th நேஷனல் மேரிடைம் டேவா இருக்கு. அதாவது ஏப்ரல் 5 வந்து நேஷனல் மேரிடைம் டேவா இருக்கு. அது இந்த வருஷம் நமக்கு 54வது நேஷனல் மேரிடைம் டேவா இருக்கு. அடுத்து ஏப்ரல் 6 பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்
ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் அப்படிங்கறத கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 7 வந்து வேர்ல்ட் ஹெல்த் டேவா கொண்டாடுறாங்க. சோ 5, 6, 7 3 கண்டினியூஸ் டேஸா வரதுனால இது டிஎன்பிஎஸ்சி क्वेश्चंस கேட்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ 5 வந்து மேரிடைம் டே, அதை ஞாபகம் வச்சுக்கிறங்க. 6 வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக கொண்டாடுறாங்க. 7 வந்து ஹெல்த்துக்காக கொண்டாடுறாங்க. இதுல நமக்கு வந்து ஏப்ரல் 6, அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் 6ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன் வந்து இதுக்கு வந்து ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணிருக்காங்க. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, வி பிளே டுகெதர் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் அப்படிங்கறத வி பிளே டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் இந்த வருஷத்துக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஏப்ரல் 6, 2017 உடைய கேம்பெயின் என்ன, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ், இதோட கேம்பெயின் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வி பிளே டுகெதர் அப்படிங்கறத ஆன்சரா வரும். அதே மாதிரி ஏப்ரல் 7 வேர்ல்ட் ஹெல்த் டே. இந்த வேர்ல்ட் ஹெல்த் டேக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து இந்த வேர்ல்ட் ஹெல்த் டேவை அதிகமா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த WHO 2017 உண்டான வேர்ல்ட் ஹெல்த் டேயோட தீம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிப்ரெஷன் லெட்ஸ் டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ரெஷன் அப்படின்னா மன அழுத்தம், அதுல இருந்து நம்ம வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக டிப்ரெஷன் லெட்ஸ் டாக் அப்படிங்கறத 2017 தீமா சொல்லியிருக்காங்க. அதே 2016 தீம், அதாவது போன வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் த ரைஸ் பீட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டயபெட்டிஸ் நோயில இருந்து வெளிவரதுக்காக வந்து அந்த தீம் கொண்டாடி இருக்காங்க. இப்ப ஏப்ரல் 7 வேர்ல்ட் ஹெல்த் டே இந்த வருஷம் பார்த்தோம்னா நம்ம மன அழுத்தத்துல இருந்து வெளிவரதுக்காக இது பண்றாங்க. சோ இதுல நமக்கு क्वेश्चन கேட்டா இந்த டேட்ஸ் 5, 6, 7 அப்படிங்கிற மூணையுமே கேட்கலாம். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் ஹெல்த் டேவை யார் அதிகமா ப்ரொபகேட் பண்றாங்க, WHO, அதை கேட்கலாம். இல்ல இந்த வருஷத்தோட தீம் என்ன, டிப்ரெஷன் லெட்ஸ் டாக், அதை கேட்கலாம். அதே மாதிரி ஏப்ரல் 6ல வந்து இந்த வருஷத்தோட கேம்பெயின் நேம் என்ன, வி பிளே டுகெதர், அதையும் கேட்கலாம். சோ இது எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ், அதாவது வருஷம் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபிலிம்காக கொடுக்கக்கூடிய நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்ல 64th அவார்டு வந்து 2016க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அவார்ட்ல ஏப்ரல் மாசம் 2017ல வந்து புதுசா ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது அவார்ட்ல புது கேட்டகரி ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. அது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி ஓபன் பண்ணிருக்காங்க. இதுக்கு இந்த கேட்டகரிக்கு யாருக்கு அவார்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கேட்டகரி ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஏப்ரல் மந்தோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்த்தோம்னா ஏப்ரல் 10 வந்து, அதாவது ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதியை வந்து வேர்ல்ட் ஹோமியோபதி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. எதுக்காக ஏப்ரல் 10 வந்து வேர்ல்ட் ஹோமியோபதி டே செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோமியோபதியோட ஃபவுண்டர்னு சொல்லப்படுற டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் சாமுவேல் ஹெஹன்மேன், அதாவது ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவர் டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் சாமுவேல் ஹெஹன்மேன் அப்படிங்கிறவர் வந்து இவருடைய பர்த்டே வந்து ஏப்ரல் 10 தான். அதனால இவர் தான் ஹோமியோபதியோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவருடைய பர்த்டேவை வந்து வேர்ல்ட் ஹோமியோபதி டே அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 10 செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் சில்க் ட்ரெயின், அதாவது சில்க் ரோட்ல இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்க்கும் சைனாக்கும் நடுவில் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சில்க் ரோடு அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய ஏன்ஷியன்ட் சில்க் டிராவல் நடந்த ஒரு ரோடு. அதாவது வந்து சைனால இருந்து யூரோப் வரைக்கும், நம்ம ஏசியாவும் யூரோப் இந்த ரெண்டு கான்டினென்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி சைனால இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சில்க், நம்ம பட்டுன்னு சொல்ற அந்த சில்க் வந்து ஒவ்வொரு இடமா வந்து சைனால இருந்து இந்தியாவுக்கு வந்து, இந்தியால இருந்து ஆப்கானிஸ்தான் போய், ஆப்கானிஸ்தான்ல இருந்து அப்படியே ஈராக் போய், ஈராக்ல இருந்து அப்படியே யூரோப்புக்குள்ள என்ட்ராகி, டர்க்கி போய் அங்கிருந்து யூரோப்புக்குள்ள என்ட்ராகி, இந்த மாதிரி அந்த சில்க் வந்து சைனால உற்பத்தி ஆகிற சில்க் வந்து இவ்வளவு தூரம் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா இந்த சில்க் ரோடு அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. இந்த சில்கை வந்து, இந்த பட்டை வந்து சைனால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேட் பண்ணி கொண்டு போய் யூரோப் வரைக்கும் சேர்க்கிற இந்த இது வந்து ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அதை வந்து இப்ப திரும்ப ரிவோக் பண்ணி அதை புதுப்பிச்சு அதை மெயினா ஒரு ட்ரேட் இதா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சைனா வந்து சைனாஸ் ஒன் பெல்ட் ஒன் ரோட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய ஒன் ஆஃப் த பார்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் சில்க் ட்ரெயின், அதாவது சில்க் ரோடு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பிரிட்டன்ல இருந்து சைனா வரைக்கும் ஒரு ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஏப்ரல் 2017ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால இது வந்து நியூஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்துச்சு. இந்த சில்க் ரோடோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இது யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட், உலகத்தோட முக்கியமான ஹெரிடேஜ் சைட்டா சொல்லக்கூடிய ஒரு சைட்ல வந்து இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இதா இருக்கு. இந்த சில்க் ரோட்ல இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெயினை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்போ நியூஸ்ல வந்த விஷயம். அடுத்து பார்த்தோம்னா மகாத்மா காந்தியோடைய சம்பரான் சத்தியாகிரகா, இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரகா நடந்து 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கறத கொண்டாடுறதுக்காக அந்த சம்பரான் சத்தியாகிரகாவை ஸ்வச் கிரகா, பாபுகோ கரியாஞ்சாலி, ஏக் அபியான் ஏக் பிரதர்ஷனி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த சம்பரான் சத்தியாகிரகா பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இது நமக்கு வந்து ஹிஸ்டரியில வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருக்குது. அதாவது மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1917ல வந்து இந்த சம்பரான் சத்தியாகிரகா நடத்துறாரு. எதுக்காக நடத்துறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்ப வந்து பீகார் ஸ்டேட்ல வந்து
பிரிட்டிஷோடைய ஆட்சி கீழே வந்து ஃபுட் கிராப்ஸ், அதாவது உணவு தானியங்களை உற்பத்தி பண்றதுக்கு பதிலாக வந்து இண்டிகோ அப்படிங்கிற ஒன்றை தான் உற்பத்தி பண்ண சொல்லி அதிகமாக வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளுடைய விவசாயிகளை ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால நம்மளுடைய விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்களும் ஏற்பட்டுச்சு. அந்த நஷ்டத்துல இருந்து ஈடு கொடுக்கறதுக்காக அதை எதிர்த்து வந்து பிரிட்டிஷை எதிர்த்து வந்து அந்த விஷயத்துல வந்து சம்பரான் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல பீகார்ல வந்து 1917ல மகாத்மா காந்தி தன்னுடைய முதல் சத்தியாகிரகத்தை தொடங்கி வச்சாரு. அதை தான் சம்பரான் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லி ஃபேமஸா நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து கேதா சத்தியாகிரகா, அகமதாபாத் மில் ஒர்க்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வரும். அதோடைய 1917ல நடந்த அந்த சம்பரான் சத்தியாகிரகாக்கு அடுத்து இப்ப 2017 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்காக ஸ்வச் கிரஹா அப்படின்னு சொல்லி அதை கூப்பிடுறாங்க. அத பாபுகோ காரியாஞ்சாலி ஏக் அபியான் ஏக் பிரதர்ஷனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்ட், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இம்பார்ட்டன்டா இருக்கு. அடுத்து வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஏப்ரல் 14 அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அதை இப்ப வந்து வாட்டர் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வாட்டர் டே அனௌன்ஸ் பண்றாங்கன்னா எதுக்காக அப்படின்னா வந்து வாட்டர், நம்ம தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கர் ஜெயந்தியை வந்து வாட்டர் டேவா சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் போபால் இருக்கக்கூடிய ஹபீப்ஜங் ரயில்வே ஸ்டேஷன், இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து இந்தியாவில் முதல் தடவையா வந்து பிரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பிரைவேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்சல் பாத்வேஸ் ஹபீப்ஜங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து இந்த ஹபீப்ஜங் ஸ்டேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டேஷன் நேம் என்ன அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அஸ்ஸாம்ல ஏப்ரல் மாசத்துல வந்து பொஹாக் பிஹு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இது எந்த ஸ்டேட்ல கொண்டாடுறாங்க, இல்ல அசாம்ல ஏப்ரல்ல கொண்டாடுற ஃபெஸ்டிவல் என்ன, இந்த பொஹாக் பிஹு ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி क्वेश्चंस கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூபி கவர்மெண்ட் வந்து கோரக்பூர் அண்ட் ஆக்ரா ஏர்போர்ட்ஸ், இந்த ரெண்டு ஏர்போர்ட்ஸையும் வந்து பேர் மாத்திருக்காங்க. என்னன்னு பேர் மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோரக்பூர் ஏர்போர்ட்டை வந்து மகாயோகி கோரக்நாத் ஏர்போர்ட் அப்படின்னும், ஆக்ரா ஏர்போர்ட்டை வந்து பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி யூபி கவர்மெண்ட் மாத்திருக்காங்க. ஸோ இதை எந்த ஏர்போர்ட்டை எந்த நேமுக்கு மாத்திருக்காங்க அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி क्वेश्चंसல கேட்கலாம். அடுத்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசேபிள்ட் வெல்ஃபேர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை புதுசா நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா திவ்யங் ஜன் விகாஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களுடைய டிசேபிள்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை திவ்யங் ஜன் விகாஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, இல்ல அதோட புது நேம் என்ன அப்படிங்கறத எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம். ஸோ ஃபைனலா ஏப்ரல் மாசத்தோடைய டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 21ல வந்து சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 24th வந்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. எதுக்காக ஏப்ரல் 21st சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அயன்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் வந்து இந்த அன்னைக்கு தான் வந்து 1947ல நியூ டெல்லியில இருக்கக்கூடிய ஆல் இந்தியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ப்ரொபேஷனர் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து முதல் தடவை ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதாவது அவங்கள ஃபர்ஸ்ட் தடவை அட்ரஸ் பண்ணிருக்காரு. அது ஏப்ரல் 21 1947ல நடந்தனால இந்த நாளை வந்து சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்றோம். பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லவுடனே நமக்கு ஞாபகம் வருது நம்ம இந்தியன் பாலிட்டியில இருக்கக்கூடிய 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான். இதுல 73rd அமெண்ட்மெண்ட் வந்து 1992 நடந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கறத ஒரு முக்கியமான இதா வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து கொண்டு வந்தாங்க. அது ஏப்ரல் 24 1993ல முதல் தடவை எஃபெக்ட்ல கொண்டு வந்ததுனால அதை நம்ம வந்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபைனலா ஏப்ரல் மந்த் பார்த்தோம்னா வந்து வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 2 வந்து ஆட்டிசம் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்காக இப்போ இது நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டில் வந்து டெல்லியில வந்து அதாவது இந்த ஆட்டிசம்ங்கிற இந்த ஒரு நோயை எதிர்த்து இதை பத்தி அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக த பாத்ஸ் வி வாக் அப்படின்னு சொல்லி டெல்லியில ஒரு எக்ஸிபிஷன் புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதனால இப்போ வந்து அது ஏப்ரல், அதுவும் இந்த ஏப்ரல் மந்த்ல இந்த வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த் கொண்டாடப்படுறதுனால நம்ம டெல்லியில இந்த எக்ஸிபிஷன் த பாத்ஸ் வி வாக் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இதோட நமக்கு வந்து லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. சோ ஏப்ரல் மாசத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 5-6-7 ஏப்ரல் 5-6-7 மூணு இம்பார்ட்டன்ட் டேவா வருது. ஏப்ரல் 5 நேஷனல் மேரிடைம் டே, ஏப்ரல் 6 இந்தியன் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் அப்படின்னு வருது, ஏப்ரல் 7 வேர்ல்ட் ஹெல்த் டேன்னு வருது. அதே மாதிரி ஏப்ரல் 10 வந்து வேர்ல்ட் ஹோமியோபதி டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஏப்ரல் 14 அம்பேத்கர் ஜெயந்தியை வந்து வாட்டர் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏப்ரல் 21 வந்து இப்ப பிரசன்டா சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்றோம். ஏப்ரல் 24 வந்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு வருது. அதே மாதிரி ஏப்ரல் மந்த் ஃபுல்லா வந்து ஏப்ரல் 2 பர்டிகுலராகவும் வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டேவாகவும் கொண்டாடுறோம். ஸோ ஏப்ரலோடைய இம்பார்ட்டன்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஏப்ரல் 2017 இம்பார்ட்டன்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் நமக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது.
ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து ஏப்ரல் 2017 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குயிக் கிளான்ஸாக பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்ஸாக வேணும் அப்படின்னா எங்களோட குயிக் நோட்ஸ் லிங்க்ல இங்கே கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க குயிக் நோட்ஸ் லிங்க்ஸில் வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ப்ளஸ் இதோடைய ஒவ்வொரு டேட்டை பற்றின ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் விஷயத்தை பற்றின இதுவும் மோர் டீடைல்டாக வேணும் அப்படின்னா அந்தந்த லிங்க் நாங்கள் எங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்ல பர்டிகுலர் டேஸோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த டேஸில் நீங்கள் போய் அதை பற்றி இன்னும் நல்லா படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றியோ இல்லை இந்த கிளாஸ் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் facebook.com/tnpsc.academy அப்படிங்கிற பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். tnpsc.academy சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.